ஹலோ! ரமா ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது யோகிராம் சுரத்குமார் கடைசி பகுதி பார்ப்போம். விரைவில் யோகி தனது சொந்த ஆசிரமத்தை கட்டத் தொடங்கினார். அவரது வழக்கம் போல் அவர் தீவிர ஈடுபாடுடன் இருந்தார். இதற்குப் பிறகு நான் அவர் முன்னால் போய் நிற்கும் போதெல்லாம், கணேசா, நாங்கள் ஒன்றாக நிறைய நேரம் செலவழித்தோம். உங்கள் வீட்டிற்கு ஆனந்த ரமணாவுக்கு திரும்பிச் சென்று பகவானின் போதனையை எப்போதும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர் கூறுவார். ஒருவரின் ஆன்மீக தேடலில் இறுதி இலக்கை அவர் எனக்கு ஒரு நிலையான நினைவூட்டலாக செய்தார். போதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர் தொடர்ந்து தூண்டியதே எனது ஆன்மீக வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. ஸ்ரீ பகவானின் அருளும் அவரது பழைய பக்தர்களின் ஆசீர்வாதமும் எப்போதும் இருந்தது. ஆனால் யோகி ராம் சுரத்குமார் தான் என் வாழ்வை பல வழிகளில் வடிவமைத்தார். அமெரிக்காவிலும் பிற இடங்களிலும் ஸ்ரீ பகவானின் போதனைகளை நான் மேற்கொண்ட பயணங்கள் மற்றும் பகிர்வுகள் அனைத்தும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் செய்யப்பட்டது. 2001 அவரது கடைசி நாட்களில் அவர் உடலை கைவிடுவதற்கு முன்பு நான் அவருடன் இருந்தேன். நான் தூரத்தில் இருந்தே மானசீகமாக அவரிடம் பிரார்த்தனை செய்தேன். அவர் உடனடியாக கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர் உடலை கீழே இறக்கிய பிறகு நான் மற்றவர்களுடன் அவரது உடலையும் சுமந்தேன். அவரது உடல் அடக்கம் செய்யப்படும்போது அவருக்கு இறுதியாகம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். ஏறக்குறைய உடனடியாக அவரது நெருங்கிய பக்தரான மா தேவகி அவருடைய தேங்காய் மட்டை கிண்ணம், மின்விசிறி மற்றும் குச்சிகளை ஆர்டர் செய்யுமாறு என்னிடம் கேட்டார். யோகி ராம் சுரத்குமார் உடலை கைவிட்ட பிறகும் என் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இன்னும் என் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் ஒரு நினைவுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்க விரும்புகிறேன். அது ஹிந்தியில் குருவர் என்று அழைக்கப்படும் வியாழன். நான் சென்று அவரை நமஸ்கரித்து இன்று குருவர் என்றேன். அவர் என்னை தூக்கிவிட்டு, கணேசா, உங்கள் குரு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிதான் என்றார். அப்போது அவர் கண்களிலிருந்து பரவச கண்ணீருடன், இந்த பிச்சைக்காரனின் குருவும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியே கணேசா என்று சொன்னார். யோகி ராம் சுரத்குமார் நான் என்பதில் எப்போதும் நிலைநிறுத்தப்பட்டவர். ஸ்ரீ பகவானின் மிக பெரிய பக்தர்களில் ஒருவர். எனவே அருணாச்சலத்தின் மிக பெரிய பாறைகளில் ஒருவர். யோகி ராம் சுரத்குமாருக்கு வீர வணக்கம். நன்றி, வணக்கம். ரமா ரமா பூ போட்டு